இதில் ஜெயிக்கல 1000 ஓட்டு 2000 ஓட்டில் ஜெயிச்சாங்க. எதனால அந்த 1000 ஓட்டு 2000 ஓட்டு குறைஞ்சிச்சு? நீங்கள் தோற்றிங்க காரணம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊழல் பண்ணுற கொள்ளடிச்சதா. இன்னொன்று விஜய் அண்ணனுக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போட்டு விஜய் அண்ணன் ஏன் ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிக்க வச்சோன்னா, கன்னியாகுமரியில் வந்து மலையை உடச்சி தினமும் 200 லாரி 300 லாரியில் எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்காக நாங்கள் இறங்கி போராடணும். எங்களுக்கு தூக்கி ஜெயிலில் போட்டீங்க. நாங்களும் போய் 2 மாதம் ஓதுறோம் 3 மாதம் ஓதுறோம். இப்போ போராடுறோம் தூக்கி ஜெயிலில் போடுறீங்க. அது இல்லாமல் இங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம், தமிழ்நாட்டிலேருந்து மலையை உடச்சி கேரளா கொடுக்குறோம். ஆனால் கேரளாவில் உள்ள மலையை உடைக்கூடாது அந்த அரசாங்கம் சட்டம் போட்டுச்சு. அவங்க உடைக்கிறதில்ல. கேரளாவில் அதானி துறைமுகம் கட்டுறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து மலையை உடச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க. இதுக்காக நாங்கள் போராடுற மக்களை எங்களுக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்க. அது இல்லாமல் என்ன பண்ணி நம்ம மலையை கொடுக்குறோம். மக்களுக்கு நல்லது, உங்களை மாதிரி இளைஞருக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அதெல்லாம் சும்மா இது வரைக்கும் எந்த இதுவும் பண்ணலை. அவங்கெல்லாம் குறை சொல்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. யார் புதுசாக வந்து நல்ல மாதிரி ஆட்சி பண்ணி மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க தாங்க உண்மையானவங்க. இவ்வளோ நாள் இருந்து அவங்க என்ன செய்தாங்கன்றது என்ன சொல்ல முடியும்? என்ன போதை பொருள் ஒழியணும், அவ்வளோதான். கஞ்சா ஒழியணும், அவ்வளோதான். அது இன்னும் பார்க்க பிரஸ் மீட் ஜெனரலாக எதுக்குன்னா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண, அது ஏன் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி அது கண்டிப்பாக அவர் பண்ண தான் போறாரு. ஸோ இது சொல்றதோட செய்யறது பெஸ்ட்னு அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதனால தான் ஜாஸ்தியாக பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்கறது இல்லை. ஈவன் ஜாஸ்தியாக பேசுறதுல வந்து ப்ராப்ளம்ஸ் தான் கிரியேட் ஆகும். அதனால அவர் கம்மியாக பேசி அவர் பண்றது பின்னாடி பண்ணிட்டு தான் இருப்பாரு. நல்லதுதான் பண்ண போறாரு. ஸோ தட் இஸ் வாட் ஐ ஃபீல். ஆனா இந்த 1 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்த இன்சிடென்ட் எல்லாமே முதலமைச்சர் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு எதிர்கட்சி எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் கேக்குறாங்க. என்னதான் நடக்குது? இல்ல 1 மந்த் இப்போ வந்ததே 1 மாசம், இன்னும் 1 மாசம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். இப்பதான் 10th வந்தாதான் 1 மாசம் ஆகும். இந்த இவ்வளவு வருஷம் நடந்ததுக்கெல்லாம் வந்து அங்க வந்து ஆன்சரே இல்ல. இந்த 1 மாசத்துல அவர் என்ன பண்ணிருக்காருன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எவ்ரிடே அவர் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு வராரு. ஸோ இது டெஃபினட்டா இட் வில் டேக் சம் டைம் டு டு கியூர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் we should give some time for him. அதுதான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இவ்வளவு வருஷமா வந்து டிஎம்கே பார்த்துச்சு, ஏடிஎம்கே பார்த்துச்சு. ஸோ இவங்க பண்ண முடியாது, அட்லீஸ்ட் இவர் ட்ரை பண்றாரு. அவர் வந்து 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. நான் ஒத்துக்கிறேன், எல்லாம் 2000 ரூபாய்னு. அவர் சொன்ன திட்டங்களை பாத்தியா? நான் என் வீட்டு பணத்தை கொடுக்கல, நான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன். அதுல சம்பாரிச்சு நீ பைக் வாங்கிக்கோ, அதுல சம்பாரிச்சு நீ வீடு கட்டிக்கோ. இதுதான் விஜய் உடைய இது. சும்மா இல்ல. நாங்க என்ன 8000 ரூபாய்க்கு 10000 ரூபாய்க்கு டான்ஸ் ஆடுறவங்கள வந்தாதானே நீ எனக்கு 8000 கொடுப்ப. இப்போ நீ ஆட்சிக்கு வந்தாதான் எனக்கு 8000 கொடுப்ப, இல்லன்னா கொடுக்க மாட்டேன். போ, யாருக்கு ஓட்டு போட்டியோ போன்னு சொல்லிட்டு கேக்குறேன். எந்த கூப்பனா நான் தரத்தா உனக்கு கூப்பனு? நான் உனக்கு தரத்தா கூப்பனு? 10 கூப்பன் தரத்தா? அதுதான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். அது ஏன்னா மக்கள் உங்களை ஏற்றுக்கும் போது நீங்கள் தான் வந்து அதை பொறுமையாக போகணும். அவங்க எது வேணா செய்வாங்க, எது வேணா சொல்லுவாங்க. ஆத்திரமோ எதுவுமே படக்கூடாது. ஏதோ அதே மாதிரி ஆட்சி இப்போ எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆட்சியில் போயிட்டே இருக்கணும். விஜய் ஏதோ வந்து விமர்சனமோ எதுவுமே வேணாம். அவங்க பக்கம் சேர்ந்துட்டாங்களா ஜனங்க, அதே போதும். அதுலேயே அவர் அது எப்படி ஸ்டாலின் இருப்பாங்க தான் எல்லாரும் மனசில். நான் கூட தான் தோத்துட்டோட கஷ்டப்பட்டேன். அவர் தோத்துட்டார். தலைவர் அப்போமே எம்ஜிஆர் காலத்துலேருந்து எல்லா ஆட்சியும் நான் பார்த்துருக்கேன். எல்லா ஆட்சியும் அவர் ஒரு தலைவரை தோக்க விட மாட்டாங்க. இன்றைக்கி தோத்துட்டாருன்னும் போது